வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த சேனலை நீங்கள் நல்லபடியாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுத்து உங்களுடைய சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணி இந்த சேனலுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவு, அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இதே மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அடுத்தடுத்த பதிவுகளுக்கு உங்களுடைய ஈடுபாட்டை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். அன்பார்ந்த கும்பலக்ன நண்பர்களுக்கு குரு பயிற்சிக்கான பதிவு 2024 மே 1ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பயிற்சிக்கான பதிவு. கும்பத்துக்கு இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிற குரு 4ஆம் இடத்துக்கு போறாரு. இப்ப இந்த கும்பத்துக்கு குரு என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருனுடைய நட்சத்திரமே கும்பராசியில தான் பூரட்டாதியாக இருக்கிறது. 5ஆம் இடமான மிதுன ராசியில தான் புனர்பூசமாக இருக்கிறது. 9ஆம் இடமான துளாராசியில தான் விசாக நட்சத்திரமா இருக்கு. அப்ப நம்முடைய சிந்தனைகள், கிரியேட்டிவிட்டி மைண்டு, கலை திறமைகள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி, பொதுஜன தொடர்பு, இது எல்லாத்துக்குமே அதிகாரம் வச்சிருக்கிறவர் குரு. அப்பேற்பட்ட குருவானவர் அந்த இடத்துக்கு ஒரு ஆற்றலை கெடுக்கக்கூடிய இடத்துக்கு வர்றார். இப்ப 5ஆம் இடத்தினுடைய ஆற்றலை 4ஆம் இடம் கெடுக்கும். லக்னத்துல இருக்கிற ஆற்றலை கொஞ்சம் தடை செய்யும். 4ஆம் இடத்துல இருக்கிற குரு தடை செய்யும். அதே போல 9ஆம் இடத்தின் ஆற்றலை அந்த 9க்கு 8ஆக இருக்கக்கூடிய 4ஆம் இடம் அது கெடுக்கும். அப்ப ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, உறவுகள் மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் இதுக்கு நெகட்டிவா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இது சார்ந்த லைன்ல இருக்கவங்க, இது சார்ந்த துறையில இருக்கவங்க, இது சார்ந்து சிந்திக்கிறவங்க, அந்த மகிழ்ச்சி அது இன்பம் தரும் அப்படின்ட்டு நம்ம அதுல போய்கிட்டே இருப்போம். ஆனா அதற்கு அங்கீகாரம் இல்லை, தடைகள் ஏற்படுது, சீக்கிரம் எனக்கு காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு தடைகளுக்கு வருது அப்படின்னாலே அந்த பாவத்துக்கு இது இடைஞ்சல் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்ப திருமணம் ஆகிறதுக்கு வரன் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த 4ஆம் இடம் வேலை 4ஆம் இடத்துல இருக்கிற குரு அந்த வரன் பார்த்து அந்த 2 குடும்பத்துக்கும் அறிமுகப்படுத்தி அந்த 2 குடும்பமும் உறுதிப்படுத்திக்கிற அந்த நிகழ்வை இந்த 4ஆம் இடம் என்பது மறுக்குது, அப்படி புரிஞ்சுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கோம், உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கோம், பணம் போட்டு பணம் பண்ணுறோம், அது மாதிரியான சர்வீஸில் இருக்கோம், ஃபேக்ட்ரிகளில் இன்சார்ஜாக இருக்கும், இதுக்கெல்லாம் சிறப்பு தரும். அப்போ இந்த கும்பத்துக்கு தொழில் ரீதியாக ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க வேலை செய்யும்போது அதுக்கு தடை இல்லாமல் வேலை செய்யலாம். கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாக இருந்தாலும், அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் வேலைக்கு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போய். நாளில் குரு என்பது நம்முடைய திறமைகள் சார்ந்து நம்ம உற்பத்தி திறமைகள், டெக்னாலஜி திறமைகள் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அதே போல தான் வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, பூமி வாங்கிறது இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் 4ஆம் இடம். தாயாருடைய ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் நன்மை செய்யும். கூட பிறந்த, உடன் பிறந்த, பின் சகோதர வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணும். பொருளாதார நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும், சீராக இருக்கும். என்னதான் நமக்கு நெருக்கடிகள் வந்தாலும் சமாளித்து கொண்டு போய்க்கலாம். குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட இதில் இப்போ கொஞ்சம் தடையாக இருக்கிறதுனால அது சார்ந்த முடிவுகள் எடுக்கிறதுல அவசரப்படக்கூடாது. அதே மாதிரி தான் திருமண நிகழ்ச்சிகள். அதனால் ஒரு ஈஸியாக, ஃப்ரீயாக, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த குருவானவர் நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுறார். அதே நேரத்தில் சர்வீஸில், வேலையில் நமக்கு ஒரு ப்ராப்ளமும் தரமாட்டார். அப்படியே டெவலப் பண்ணிட்டு கொண்டு போயிடுவார். கணவன் மனைவி உறவு
பார்ட்னர்ஷிப்பு இதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் பாதிப்பு இருக்காது. சின்ன சின்ன ஈகோவில் போயிட்டு இருக்கும். இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 7ஆம் இடத்துக்கு ஒரு சில சஞ்சலங்களை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவார். பெருசா பிரிச்சு விட மாட்டார். அதே நேரத்தில் நமக்கு இப்போ ஒரு வெளிநாட்டு ஆராய்ச்சி கல்வி படிக்க போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுக்கு இந்த பாவத்தில் இருக்கிற குரு தடை செய்கிறாரு. பூர்வீகம் சார்ந்து ஒரு முடிவு எடுக்கலாம். பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் நமக்கு இன்னைக்கு கிடைக்குமா இந்த வருஷம் குரு பயிற்சியிலன்னு பார்த்தா அதுக்கு கொஞ்சம் தடையா இருக்கு. தந்தையினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுதல் அல்லது தந்தைக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் இது மாதிரியான விஷயங்களை இது வச்சிருக்கு. அது மாதிரி ஆராய்ச்சி கல்வி, புதிய நபர்கள் 2ஆம் திருமணம் பண்ண முயற்சி பண்றது, புதிய பழக்க வழக்கங்கள் இதுக்கெல்லாமே பிரச்சனை வருது அப்படின்னு அர்த்தம். சொந்த தொழில் அப்படின்றது உற்பத்தி சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, கரெக்டா போய்கிட்டே இருக்கும். அதே போல நமக்கு மூத்த சகோதர சகோதரி வகை நண்பர்கள் வகையில அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். அவங்களுக்கான வளர்ச்சிகள் நடைபெறும். மூலதனம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ மூலதனத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த மூலதனம் இருக்கு. இன்டைரக்டா நம்ம வேலை பார்த்துக்கிட்டே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுல இருக்கு. அதில் வந்து ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி யூக வியாபாரம் சம்பந்தம் இல்லாத மூலதனமாக இருந்தால் நன்றாக, சேஃபர் சைடு சேஃப்டியான மூலதனங்கள் நன்றாக இருக்கும். அப்ப குரு என்கின்ற தனகாரகன் நமக்கு கும்ப லக்னத்திற்கு நம்முடைய ஜனன ஜாதகத்துல 2, 6, 10 என்கின்ற தொழில் ஸ்தானத்துல பலமாக வீற்றிருந்தால் அவர் வந்து நமக்கு அவருடைய திசாபுத்தி காலங்கள்ல மிகப்பெரிய பொருளாதார அபிவிருத்தி தரக்கூடிய ஒரு அந்தஸ்துல இருக்க போறாரு. அப்பேற்பட்ட குருவானவர் சுபகாரியங்களுக்கு, உறவுகளுக்கு தடை செய்யக்கூடிய பாவத்தில் இருக்கிறதுனால அது சார்ந்த மைனஸ் வந்து இருக்குங்கிறத எதிர்பார்த்து இந்த காலகட்டத்தை நம்ம நகர்த்தணும். அதனால தொழில் ரீதியாகவே கூட மிகப்பெரிய அகலக்கால் வைக்கக்கூடாது. ஏன்னா 4, 8, 12 அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம லக்னத்துக்கு சிரமங்கள், இது 3 சேர்த்து தான் இயங்கும். 4ஆம் இடமான ரிஷபமும் 8ஆம் இடமான கன்னியும் 12ஆம் இடமான மகரமும் 3 இணைந்தே தான் செயல்படும். அப்ப இந்த 3ல இருக்கிற நட்சத்திரமும் கிரக ஆற்றலும் ஒன்றுதான், சூரியன், சந்திரன், செவ்வாய். அதனாலதான் இந்த ராசி என்பது பஞ்சபூத தத்துவத்துல எதிரியா வந்துடும். கும்பம் என்பது காற்று ராசிங்கும் போது இந்த ரிஷபமும் கன்னியும் மகரமும் பூமி ராசியாக வரும்போது எதிர்ப்பு தன்மையை வந்துடும். அதனால இதுல வரக்கூடிய கிரகங்களும் நமக்கு அந்த பங்களிப்பை செய்யும். ஆனா அதே நேரத்துல குருவானவர் சுபகிரகம் எல்லா விஷயத்துக்கும் எப்படி நன்மை செய்யுங்கிறத இந்த 12 பாவ ரீதியாக நம்ம இப்ப பிரிச்சு பார்த்தோம் இல்லையா, அந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறோம். நம்முடைய ஜனன ஜாதகத்துல உபநட்சத்திர கான்செப்ட்னு ஒண்ணு இருக்கு. பாஸ்கர அஸ்ட்ராலஜி படி கணிச்சு, நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிச்சு 12 பாவ அதிகாரிகளை தெரிந்து கொண்டு நம்ம கொடுப்பினைகளை எல்லாம் பார்க்குற முறை இருக்கு. அதுலேயும் பார்த்து இந்த குருப்பெயர்ச்சி, திசாபுத்தி அந்தரங்கள், விதி கொடுப்பனை இவற்றை எல்லாம் அறிந்து புரிந்து ஜோதிடத்தை வளர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.